எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் குறை நிறைய இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, உங்கள் வீட்டில் எல்லாம் நலவாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையாக கடவுளில் பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடன் தோஸ்ட். நம்ம விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்த எபிசோடு கண்டினியூ. நம்ம ஸ்வாடுமேன் வந்து அவனை டேக்கிள் பண்ணிகிட்ருக்கான். அந்த அவன் ஃபுல் டேக்கிள் வந்து ஃபுல்லாமே நம்ம குரங்கு மனுஷன்லேருந்து தப்பிக்கிறது தான். ஆனால் குரங்கு மனுஷன் வந்து ரொம்ப காண்டாயிட்டான். அவனோட அந்த கீழே இருக்கிற அந்த பேட்டில் கிரவுண்டே வந்து அவன் புழிஞ்சு எடுக்கிறத பார்த்து நம்ம ஸ்வாடுமேனுக்கு என்னடா இவன் இதே தரையை பேக்குறானேன்னு பார்த்தா, அந்த தரையை வந்து அவன் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி அந்த அலையில் வந்து இந்த ரொட்டேஷன் பண்ணால் வரும்ல, அது மாதிரி வந்து இப்படி ஆகி அது அவனை வந்து ரோல் பண்ண போது ஸ்வாடுமேன் வந்து சுதாரிச்சுட்டு, இதெல்லாம் எனக்கெலாம் மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தலைவன் அதே துண்டு துண்டாக வெட்ட போகிற டைமில் அவனை லாக் பண்ணிடுச்சு. நல்லா அது வந்து ஒரு உருண்டை மாதிரி லாக் பண்ணி வச்சிருச்சு. உருண்டை மாதிரி லாக் ஆனோடனே நம்ம பயம், இப்போ என்னடா பண்ணுவேன், உன்னை கொல்ல போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம தலைவன் மாட்டிக்கிட்டியாடான்ற அந்த டைமில் தான் நம்ம நம்ம குரங்கு மனுஷன் இன்னும் அதை தட்டி பார்த்துட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். வெறுப்பேற்றினோடனே ஒரு மாதிரியே அவனுக்கு ஒரு அந்த இடத்துல இருந்து அந்த அவன் தொட்ட இடத்துல வந்து ஒரு மாதிரி கட் பண்ணுற மாதிரியே தெரியுது. என்னன்னு பார்த்தா அவன் டக்குன்னு திரும்பி ரிவர்ஸில் வரான். அவனோட கையை காணோம். என்னடா அது கையை காணோன்னு பார்க்குறான். கையை அப்போ வெட்டி போட்டேன். அவன் விளங்காதவன். ஸ்வாடுமேன்ட்ட சும்மா இருக்க முடியுமா? ஸ்வாடுமேன்றாங்க. அவன் ஸ்லைஸ் பண்ணதில் முக்கா அவன் கையை 2 துண்டாக வெட்டிட்டான். கையை வெட்டிட்டு அவன் வெறும் அந்த கையில் அவனோட ஆரா வச்சு வெட்டிட்டான். அவ்வளோ பவர்ஃபுல் ஆரா யூஸ் பண்ணுறான் ஸ்வாடுமேன். உன்னை விட மாட்டேன்டா, உன்னை கொல்லாமல் விட மாட்டான்னா காலில் குரங்கு மனுஷன் கத்துறான். அடுத்த செகண்டில் காலை பறந்து போய் விழுகுது. சும்மாவே இருந்தாலே விட்டுருவியான். பேசுகிற பேச்சுக்கு போட்டு பொழந்து எடுக்கிறியான் பையன். குரம்பு ஐயா அவான்னு கத்திட்டு தெரியான் பையன். உன்னை அடுத்து முடிக்க போகிறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட பாஸ்டில் என்ன கேட்டான்னா, அவன் பாஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த பேட்டில் கிரவுண்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். உத்தரவு கொடுத்தோன்னே அதை நினச்சி பார்த்துட்டு இருக்க டைமில் வந்து அவன் வந்து அவ்வளோதான் முடிய போகணுன்னு நினைக்கிற டைமில் தான் நம்ம ஷார்ட் மேட்ச், உனக்கு அவ்வளோதான்டா, உன் கதை முடிய போகுதுடா அப்படின்னு சொல்லி அவன் கத்தி எடுத்து தலையை வெட்ட போகிற டைமில் தலைவன் குரங்கு மனுஷன் ஏதோ ஒரு டேப்லெட் எடுத்து சாப்பிட்டோன்னே அவன் எனர்ஜி ஃபுல்லாக ஏற டைமில் தலைவன் கதையை முடிச்சிட்டான். தலையை விட்டோடனே தலை துண்டாக போய் விழுந்துருச்சு. ஸ்வாடுமேனுக்கு அவனோட ஆரா வந்து இன்னும் அடுத்து அப்படியே திரும்பி பார்க்குறான் ஸ்வாடுமேன். அடுத்து அது அங்கே யாருன்னு பார்த்தா நம்மளோட எல்ஃபு தான் மாட்டிக்கிட்டு அப்படியே தான் இருக்கான். இவங்க என்ன சண்டை விட்டு சாடுன்னு இல்லை. ஆனால் இங்கே தலையை கட்டினா குரங்கு மனுஷன் தலை வந்து அப்படியே செத்து போன மாதிரி தான் தெரியுதா. அப்படி இங்கிட்டு கட்டினா நம்ம பையன் எல்ஃபு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க சண்டை முடிஞ்சு அடுத்து இப்போ நான் எப்படி இவனை சமாளிக்கிறேன், இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானேன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தான். முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா, அவன் வந்து இந்த கார்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். தானம் பண்ணி அதை ஃபுல் கண்ட்ரோல் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 7 கார்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த 7 கார்டையும் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்காக டீப்பான ஸ்லீப்புக்கு போய் அந்த ஃபுல் கார்டையும் வந்து தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாதிரி நினச்சி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி ஃபுல்லாக வாசி முடித்தோடனே அவன் அதை பண்ணிவிட்டு அந்த டீயை குடிக்கும்போது அவளோட ஆரா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போகுது. அவன் நினச்சி பார்த்துறான், நம்ம முன்னாடியே இது பண்ணது காரணமே அவன் தானே. ஆனால் பார்த்தா கரெக்டாக யாரோ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம அப்பா தான், பையனோட இந்த எல்ஃபோட ஃபாதர் வந்து, என்னம்மா வந்துட்டேம்மா, நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னோடனே, என்னப்பா எவ்வளோ லேட் ஆச்சு, என்னாச்சு, நீங்கள் போன காரியம் சரியாயிருச்சா அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம்மா நான் அதை கொண்டு வந்துட்டேம்மா. கொண்டு வந்துட்டிங்களாப்பா? இதில் தான்மா இருக்குது, அது எக்கச்சக்கமான இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, அது என்னென்னு பார்த்தா அது ஃபுல்லாமே டீமன் சர்க்கிள். அது வந்து அதை சாப்பிட்டாங்கன்னா டீமனாக மாறிடுவாங்க. இத்தனை பேர்த்த அது வந்து சில பேர்த்த கொண்டுட்டு தான் அதை எடுக்க முடியும். இவ்வளோ பேர்த்த கொண்டு வந்துக்கலாமா? இப்போ நம்மளுக்கு ஒரு மிஷின் வந்திருக்குமா, ஒரு அரையானில் போட்டி நடக்குது, அதில் ஒருத்தன் வரான், அவனை நீ கொல்லணும்னு சொன்னோடனே, அப்படியாப்பான்னு சொல்லிட்டு நான் சரிப்பா அந்த பேட்டில் கிரவுண்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்ஃப் வந்து பேச, சரிப்பா நீ ப்ராக்டிஸ் பண்ணது என்னாச்சு, அது என்ன ஓகேவாச்சா? அதெல்லாம் ஓகே தான்ப்பா. சரி, நான் ப்ராக்டிஸ் பண்ணது இன்னும் கொஞ்சம் கடுமையாக. சரி ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, தைரியான நீ தான் ஜெயிப்ப. நம்ம ஹீரோ கொடுத்த கார்டை வச்சுட்டு
உன்னால் முடியும், சாதிச்சிருக்கான். ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு நம்ம எல்ஃபு வந்து சரி ரெடி ஆகிட்டுருக்கான். ரெடி ஆகிட்டு அந்த ஃபஸ்ட்டு அவரோட கார்டை எடுக்கிற அவன் வந்து நம்ம ஸ்வாடுமேன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்வாடுமேன் வந்து தலைவன் இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டான், அடுத்து நீ தாண்டின்னு. அப்போ நம்ம எல்ஃப் வந்து சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா டேஞ்சருன்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க கார்டை வந்து எடுத்து சொட்டன் பண்ணோன்னே அந்த கார்டு வந்து ஒரு சைல்ஸ் மாதிரி இருந்த அந்த ஒரு எல்ஃப் பண்ணையை போட்டுட்டு போனால அந்த இலையை அதை வந்து கட் பண்ணிவிட்டு அவன் வந்து டக்குன்னு ரெடியாகி ஃபைட்டுக்கு ஆகிட்டான். அப்போ அந்த டைமில் தான் நம்ம செத்து போன குரங்கு மனுஷனை காட்டினா அவன் நடந்து போனோடனே அவனுக்கு திருப்பி உயிர் வந்துருச்சு, தலை மட்டும் உயிரோடு இருக்குது. பையன் அடுத்து ஏதோ பிளான் பண்ணிட்டு கம்பளை பெருசாக இப்போ 2 சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க. வாடா சண்டைக்கு வாடான்னு 2 மாற்றி சண்டை வர டைமில் உன்னை அவ்வளோதான் முடிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்க டைமில் டக்குன்னு ஒரு அவனோட கார்டு வந்து போய் கட் பண்ண போகுது. அதை பார்த்து இங்கே உட்காண்ட்ருந்த பிடிச்சிட்டு இருந்த கிழமையை வந்து பார்த்து நான் என்னடா இவ்வளோ வேகமாக சண்டை போடுறான்னு வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அட்டாக்கான்னு சொல்லிட்டு கண்ணாமேனிக்கு அட்டாக் பண்ணுறான். அதை வந்து நம்ம ஸ்வாடுமேன் வந்து ஈஸியாகவே சமாளிச்சிடறான், ஈஸியாகவே டேக்கிள் பண்ணுறான். ஆனால் அவன் வந்து ஆச்சரியப்படுறான், எப்படி திருமண பொண்ணுக்கு இவ்வளோ பவர்ன்னு சொல்லி பையன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். நம்ம அடுத்து உனக்கு இதோட முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு சாரிம்மான்னு சொல்லிட்டு அடிக்க வந்தோடனே இவன் என்னடா அது திடீர்னு டக்குன்னு பக்கத்தில் வந்துட்டான்னு சொல்லிட்டு இவன் ஒரு செகண்டில் வந்து காடை வச்சு மேலே பறந்துட்டான். இல்லாட்டி மண்டை போயிருக்கும் பயிருக்கு பொண்ணுக்கு எல்ஃபுக்கு. அடுத்து சோடை வந்து டக்குன்னு கீழே கட் பண்ணுறான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்டு அடுத்து மேலே இருந்து அந்த காடை வந்து கீழே ஃபுல்லாக கண்ணாமணிக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம சும்மாவே இருப்பான மேலே பறந்துட்டான். அவன் ப்ரெஷரை கொடுத்து மேலே பறந்துட்டு சர்க்கிள் டெக்னிக் சொல்லிட்டு மேலே போய் சட்டன்னு அடிக்கிறான். அடிக்கிற டைமில் நம்ம எல்ஃப் வந்து தப்பிச்சுட்டு அவளோட காடை ஃபுல்லாக மேலே பறக்க வச்சுட்டு சர்க்கிள் பிளேட் அட்டாக்குன்னு சொல்லி அள்ளி போடுறான். அந்த பிளேட் அட்டாக் மாதிரி சருன்னு போயிடுது. அது போய் கண்ணாமணிக்கு அடிக்குது. ஆனால் பையன் வந்து டேக்கிள் பண்ணுறான். நம்ம ஸ்வாடுமேன் வந்து சும்மா இல்லை பவர்ஃபுல் தான். ஆனால் அவனோட அது வந்து அந்த காடையே வந்து கட் பண்ணுறதுக்காக டிமாண்டிங் ஸ்லேன்னு சொல்லிட்டு ஸ்லேவை போட்டு விட்டான். ஸ்லே பண்ணி விட்டாலும் இது இன்னும் அனுப்பிவிட்டே இருக்குது. அதனால் இவன் வந்து ஸ்வாடுமேன் டென்ஷன் ஆகிட்டான். இதை வந்து கண்ணாமணிக்கு அடிச்சிட்டு இருக்கிறது மேலே பார்த்துட்டு நம்ம ஓசு வந்து வாட் அ ஃபைட்டு பார்த்தீங்களா, அடித்து தூக்குறாங்க. அந்த ஸ்வாடுமேனுக்கும் இந்த எல்ஃபுக்கும் போட்டு பெண்ட் எடுக்கிறாங்க. இங்கே ஃபைட்டு இன்டென்ஸாக போயிட்டுருக்குது. இது என்ன பவர் உனக்கு, இது என்ன பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாடுமேனை வந்து வித்தியாசம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி அவள் வந்து இன்னும் 6th கார்டை யூஸ் பண்ணும் நேரம் வந்துடுச்சு, வேகமாக உன்னையும் கதையை போய் முடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு இந்த கார்டை ஃபுல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ஸ்னேக் மாதிரி கொண்டு வரலான்னு ஐடியா பண்ணி அது வந்து ஸ்ப்ளிட் கார்டை யூஸ் பண்ணி பவர்ஃபுல் ட்ராகன் மாதிரி இருக்கிறத மாதிரி ஒரு பாம்பை க்ரியேட் பண்ணிட்டான். அந்த பாம்பை க்ரியேட் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ணிருக்கு. இதை பார்த்து ஆடியன்ஸ் ஷாக் ஆகிட்டாங்க. என்னது இப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் ஃபைட் பண்ணுறாங்க, இப்போ யார் ஜெயிக்க போகிறானே தெரியலையே அப்படி ஷாக்காக பார்க்க. எனக்கு தெரியும் ஸ்வாடுமேன் தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்டேன்னு சொல்ல நம்ம குடியாரன் குப்பையை வந்து என்ன பண்ணிட்டேன் தண்ணி அடித்து ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கும் போல் நம்ம ஹீரோ வந்து ஒரே சந்தோஷம். நான் கொடுத்த கடைசி தண்டு விட்டுட்டுருக்காங்க வேறு லெவலு, ஓஹோ சூப்பராக விளாடுங்க சொல்லிட்டு டைப்பில் இப்போ பார்த்து அந்த அவன் க்ரியேட் பண்ண அந்த ஸ்னேக் கார்டு வந்து ஒரு பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு நம்ம ஸ்வாடுமேன் சும்மா இருப்பானா, அவனோட டெக்னிக் ட்ராகன் டெக்னிக், கோழி டெக்னிக், பறவை டெக்னிக்னு சொல்லிட்டு அவனோட இந்த ஆரை யூஸ் பண்ணி ஒரு பறவை மாதிரி க்ரியேட் பண்ணிட்டான். அதை ஃபீனிக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பறவை வந்து சட்டான ஃபீனிக்ஸுக்கும் ஸ்னேக்குக்கும் சண்டை மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஆறா பவர் வந்து இன்க்ளூட பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஆறை அப்படியே போய் சட்டான 2 பேருமே பேட்டில் ஆகும் போல் கிளாஸ் ஆனோடனே 2மே கட் ஆயிடுச்சு. அது ஏன்னா ஒரே எனர்ஜி ஃப்ளோனால் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. நம்ம இவரோட சோடோட பவர் அதிகம், சோடோட பவர், அதனால் சில கார்டு வந்து கரைஞ்சிருச்சு. ஆனாலும் மிச்சம் நிறைய கார்டு இருக்குது நம்ம எல்ஃப்கிட்ட இருக்குது. எல்ஃப் வந்து என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி எல்ஃப் யோசிச்சுக்கிட்டு இருக்க டைமில் தான் தலைவன் உன் தலையே இருந்தால் தான் நீங்கள் யோசிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஸ்வாடுமேனை பறந்து வந்து தலையை வெட்ட போகிற டைமில் கரெக்டாக அவனோட பவர் அது தடுக்கிற டைமுக்குள்ளே வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. சட்டுன்னு அடித்த அடியில்
அந்த இடம் ஃபுல்லாக புகை மூட்டமாகிடுச்சு. என்னென்னு பார்த்தா உன்னோட கேம் ஓவர் தான் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்மேன் சொல்ல, என்னென்னு பார்த்தா இவன் ஹெல்மெட் உடஞ்சி வாயிலேருந்து ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி திடீர்னு பார்த்தா மேலே எங்கிட்ட பின்னாடி இருந்து எதுவும் வருது. பார்த்தா பையனோட ஷார்ட்மேனோட தலையில் வந்து ஒட்டிக்கிச்சு. அப்படி ஒட்டிக்கிச்சோடனே அவன் என்னது இதுன்னு சிந்திக்கிறக்குள்ளேயே அவன் கண் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஈவலாக மாறி ஃபுல்லாக ஈவலாகிடுச்சு. என்னென்னு பார்த்து நம்ம எல்ஃப் வந்து என்னடா சாக்காரான், என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தா நம்ம குதிரை மனுஷனே இவனும் அந்த ஆரா க்ரியேட் பண்ண ஒரு கிரியேச்சர் தான். இவன் வந்து இவனோட ஸ்பாட்மேனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். குரங்கு மனுஷன் கண்ட்ரோல் பண்ணோடனே அவன் அப்படியே முழு உருவத்தை காட்டுறான். பார்த்தா கொடூரமாக இருக்குது. இந்த உடம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்ல உடம்புன்னு சொல்லிட்டு இருக்கோன்னே எனக்கு ஏற்ற மாதிரி இதை மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து டெக்னிக்குன்னு சொல்லிட்டு அவன் கட்டிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கட்டிங் யூஸ் பண்ணல நம்ம பண்ணுறவன் ஓஸ் வந்து பயந்து ஓடுறான். அடுத்து அவன் போட்டிருந்த பேரியர் உடையுது. இவன் பவர் அவ்வளோ பவர் இன்டென்ஷனான பவராக இருக்குது. அதை பார்த்த மக்கள்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க. என்னடா இவங்க நம்ம சண்டை வரேன்னு பார்த்தா நம்மளை அடிச்சு கொண்டு விடுறாங்க அப்படின்னு ஓடுறாங்க. என்னப்பா நடக்குது, இவன் ஈவில் ஆச்சு, இவன் எப்படி இவனுக்கு உள்ள வந்தான் அப்படின்னு இவன் மேலே எனக்கு ஏற்கனவே சந்தேகமாக தான் இருக்குது. அடுத்து ஹீரோ என்னதாச்சு இப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம குயின் வந்து இது எனக்கு பார்த்தா இது ஒரு மாதிரி ஈவில் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி குயின் சொல்ல, அப்படியா ஈவலா எப்படி இவங்க உள்ளே வந்தான் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க டைமில் தான் நம்ம எல்ஃபோட அப்பா வந்து என்ன நடக்குதுன்னு தெரியலையே, நம்ம இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கை நடுங்குது. பொண்ணை காப்பாற்றணுமேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க டைமில் தான் அங்கே ஒருத்தன் கிழமை பார்த்துக்கிட்டே இருக்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கே வந்து இந்த உடம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ பாரு அடுத்து நீ தான் சாக போகிறேன்னு சொன்னோடனே ஐயோ என்ன பண்ணேனே தெரியலையே, நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்ஃபு. இப்போ பாரு உன்னை வச்சுக்கிறேன்னுட்டு நம்ம பையன் இப்போ டைமில் அந்த க்ரியேட் பண்ணுற டைமில் எல்ஃப் வந்து அவரோட மேஜிக் கார்டை யூஸ் பண்ணி இப்போ பாரு சிலேஷன் சொல்லிட்டு பார்த்தா மேலே வந்து மேலே போகுது. அவ்வளோ பவர்ஃபுல் ஆறாலாம் போகுது. என்ன இது பையனுக்கு ஒரே சாக்கு குரங்கு மனுஷனுக்கு இது என்ன பவர், என்னை கில் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்க, இப்போ பாரு உன்னை விட மாட்டேன்டி என்னை கொல்றதுக்கு சொல்லிட்டு பையன் இன்னும் பேட்டல் இன்டென்ஸ்டாக போகுது. போட்டு அடியில் அரணா டும்முன்னு கேட்குது. பார்த்தா நம்ம எல்ஃப் வந்து அந்த கிரேடியர் மாதிரியே யூஸ் பண்ணி ஒரு பேரியர் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அவளோட எல்லா கார்டையும் யூஸ் பண்ணி சீக்ரெட் டெக்னிக்கை க்ரியேட் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே சாக்கு, என்னடா பண்ணுறாவ அந்த குடிக்கார குப்பனுக்கு ஒரு மாதிரி பார்க்குறேன். இவன் இந்த கண்ணாடி போட்டவன் ரொம்ப ஒரு மாதிரி சாக்காரான். என்ன பவர் இது, 6 பார்ட் டீமன் பவர் மாதிரி இருக்குது. அடுத்து இவன் அவங்க அப்பங்காரன் ஒரு மாதிரி சாக்காக பார்க்குறான். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.